सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम श्री गणेशाय नमः। ओम श्री दक्षिणामूर्तये नमः। ओम श्री पूज्य स्वामिने नमः। ओम எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆஷா அவினாஷ் ஜி அவர்களுக்கு நமஸ்காரம். ஆஷா அவினாஷ் ஃபவுண்டேஷனுடைய இந்த கைவல்ய நவநீதம் ரெட்ரீட் இங்கே ஆர்ஷ வித்யா குருகுலத்தில் நடப்பது பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. பல ரெட்ரீட்ஸை அவினாஷ்ஜி அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆர்ஷ வித்யா குருகுலத்தின் சார்பாக பரிபூர்ணமான நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நிறைய கேம்ப்ஸ் ரெட்ரீட்ஸ் இது போல நீங்கள்லாம் வரணும். இன்னும் நிறைய வேதாந்த பட்டணம் இங்கே நடக்கணும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இன்வோக்கிங் த கிரேஸ் ஆஃப் பூஜ்ய சுவாமிஜி. இந்த ஸ்தலத்தினுடைய மகிமை என்னன்னு கேட்டால், குரோஹோ குலம் குருகுலம், குருவுடைய குலம். ஒரு குரு இருப்பார், அவரை சுற்றி சிஷ்யாள்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் குருகுலம்னு சொல்றது. அப்படி பூஜ்ய சுவாமிஜி தான் இந்த ஆசிரமத்தினுடைய ஆணிவேராக விளங்கியவர். அவரை சுற்றி பல கிளைகளாக நாம் எல்லாம் இருக்கின்றோம், பல பிரான்ச்சஸாக இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த ஆசிரமத்தை நம்முடைய வணக்கத்திற்குரிய போற்றுதற்குரிய ஆச்சாரியாஜி சதாத்மானந்தாஜி அவர்கள் பூஜ்ய சுவாமியினுடைய வழியிலே நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நிறைய கேம்ப்ஸை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் 15 பூஜ்ய சுவாமியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கட்டோபனிஷத் கேம்பும் தமிழில் நிகழ்த்தி இருக்கின்றோம். அடியனுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த வேதாந்தத்தை தமிழ் மூலமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை சுவாமிஜி ஆச்சாரியஜி அவர்கள் அருளாசி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் மொழியில் இந்த வேதாந்த பாஷ்யங்கள் உட்பட, சாங்கர பாஷ்யம் உட்பட நம்ம நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஆசிரமம் என்று சொல்வது ஆர்ஷ வித்யா குருகுலம் என்று சொல்லப்படுகிறது. நான் சொன்னேன் குரோஹோ குலம் குருகுலம், குருவுடைய இருப்பிடம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய குலம் சார்ந்த இடம்தான் இந்த குருகுலம் என்று சொல்லுவோம். அப்ப ஆர்ஷா என்றால் என்னன்னா, பரம்பரையாக வரக்கூடிய ஒரு ஞானம். அது ரிஷி வம்சத்தில் வருகிறது. ஒரு ரிஷியிடமிருந்து அவருடைய சிஷ்யருக்கு போகும். அவர் பின்னால் குருவாவார். அவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்வார். இப்படி ரிஷியிடமிருந்து இன்னொரு ரிஷிக்கு, ரிஷி வழியாக வந்த ஞானம் என்றால் அதுதான் ஆர்ஷா வித்யா. வித்யா என்றால் ஞானம். இந்த ஆர்ஷ வித்யா என்பது குரு வழியாக, ரிஷி வழியாக வரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, அப்படிப்பட்ட ஒரு வித்தையை சிஷ்யாளுக்கு உபதேசம் செய்யக்கூடிய இடம்தான் இந்த ஆர்ஷ வித்யா குருகுலம் என்று சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த சம்பிரதாயம், ஆர்ஷ வித்யா சம்பிரதாயம் என்பது அத்வைத்த சம்பிரதாயத்தை ஒட்டியதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அந்த அத்வைத்த சம்பிரதாயத்துல பகவான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாராலே பின்பற்றப்பட்ட, வெளிப்படுத்தப்பட்ட, விளக்கி கூறப்பட்ட அந்த சம்பிரதாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அப்ப நம்ம எதெல்லாம் புரிஞ்சுக்கணும்? இப்போ உங்க முன்னால் இருக்கக்கூடிய ஆச்சாரியா, உங்களுடைய இந்த கேம்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியா அவினாஷ்ஜி அவர்கள், அவருடைய குரு, அவருடைய குருவாக இருக்கக்கூடிய பூஜ்ய சுவாமிஜி அவர்கள், அவருடைய குருவாக இருக்கக்கூடிய மகாத்மாக்கள். இப்படியே போனா அது எங்க போய் முடியும் என்றால், சதா சிவசமாரம்பாம்,
சதாசிவராகிய ஆதி சிவனிடமிருந்துதான் இந்த நாலேஜ் வந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த நாலேஜ் ஆகப்பட்டது நாட் ரிட்டன் பை எனிபடி, விச் இஸ் ஆல்ரெடி தேர். இந்த பிரபஞ்சத்தோட ஏற்கனவே எழுதப்படாத ஒரு உபதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சோர்ஸ் ஒன்று வேணுமில்லை. அதனுடைய சோர்ஸ் என்ன என்று கேட்டால் வேதங்கள் தான் அதனுடைய சோர்ஸாக இருக்கிறது. அதனால தான் வேதங்களை அபௌருஷேயம் அப்படின்னு சொல்றோம். யாரினாலும் எழுதப்படாதது, ஆத்தர்லெஸ் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சப்தமாக இருக்கிறது, வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த சப்தமாக இருப்பதனால் அதை சப்த பிரமாணம் என்று சொல்கிறோம். இந்த சப்த பிரமாணம் என்பது ஒன் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஒரு அறிவை பெறக்கூடிய சாதனம். மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்னா அறிவு சாதனம், அறிவை தரக்கூடிய அல்லது அறிவை பெறக்கூடிய சாதனம். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒலி வடிவத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒலிகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வேதமாகப்பட்டது 3 பகுதிகளாக இருக்கக்கூடியதை பெரியோர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்று சொல்லி 3 பிரிவுகளாக இந்த வேதத்தை நம்மால பார்க்க முடியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த கர்ம காண்டம் என்பது இந்த உலக வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழணும், அதற்காக என்ன பிரார்த்தனைகள், பூஜைகள், வழிபாடுகள், யஜ்ஞங்கள் எல்லாம் செய்யணும் என்பதை பற்றி சொல்கிறோம். நம்ம நிறைய இந்த கர்மா அப்படிங்கிற சொல்லை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்ல அட கர்மத்தை என்று சொல்லுவாங்க, அட கர்மத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அதனால ஒன்று சொல்றேன். இந்த கொலோக்கியல் லாங்குவேஜில் எவ்வளவு பிலாசபி இருக்கு அப்படிங்கிறது. கர்மத்தை அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன? கர்மத்தை அப்படின்னா வைதிகமா கர்மம் அப்படின்னா என்ன, லௌகிகமா கர்மம்னா என்னன்னு பார்க்கணும். வைதிகமா கர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நித்திய கர்மா, அனுஷ்டான கர்மா, நித்திய அனுஷ்டான கர்மா. ஸோ திஸ் இஸ் ஆர்டைன்ட், இதை நீங்க செய்தாகணும் என்று சொல்லக்கூடியது. இப்போ காயத்ரி ஜபம் பண்றது, சூரிய நமஸ்காரம் பண்றது, சந்தியாவந்தனம் பண்றது, பூஜைகள்லாம் பண்றது. இப்போ ஏழை மார்னிங் எழுந்துட்டு பகவானை நமஸ்கரிக்கிறது, அக்னிஹோத்திரம் பண்றது. இந்த அக்னிஹோத்திரம் கிரகஸ்தாளுக்கு சொல்லப்பட்ட நித்திய கர்மா. பிரம்மச்சாரிகளுக்கு பிரம்மயஜ்யம், பிரம்மச்சாரினா ஸ்டூடெண்ட்ஸ், விவாகம் ஆகாத இல்லற வாழ்க்கைக்கு வராத அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னா கர்மா சொல்லப்பட்டிருக்கு, பிரம்ம யஜ்யம். கிரகஸ்தாளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அக்னிஹோத்திரம். அந்த சூரிய உதயத்தோட செய்யணும், சூரிய அஸ்தமனத்தோட பூர்த்தி பண்ணணும். திரிகால சந்தியாவந்தனம், 3 காலத்திலும். சந்தினா என்ன? when 2 times are meeting, அந்த காலம் சந்தி என்று சொல்லுவோம். 2 விஷயம் இப்படி இருந்தா அது சந்தி. 3வது ஒரு விஷயம் இருந்தா அது பேர் என்ன தெரியுமா? மர்மம். நானும் நீங்களும் சேர்ந்துட்டோம்னா அது சந்திப்பு. 3வதா ஒரு ஆள் வந்துட்டா மர்மமா ஒரு விஷயம் இருக்குன்னு மர்மம். அப்ப இந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்களுக்கு அடுத்தாற் போல இருக்கிறது விசேஷமா சில அக்கேஷன்ஸ்ல நடக்கிறது. அதுக்கு நிமித்தத்துல நடக்குது. பிகாஸ் ஆஃப் அ நிமித்தா இட் ஹேப்பன்ஸ். அதுக்கு நைமித்திக கர்மான்னு வச்சுட்டோம். நிமித்த கர்மா ஏதோ ஒரு நிமித்தமா, ஒரு விவாகம் நடக்கிற நிமித்தமா இருக்கலாம், ஒரு கிரக பிரவேசம் நடக்கிற ஒரு நிமித்தமா இருக்கலாம், ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த நிமித்தமா இருக்கலாம், அல்லது ஒரு துக்கம் நிகழ்ந்திருக்கு அந்த நிமித்தமா இருக்கலாம், அல்லது ஒரு பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டியிருக்கு அதுக்காக இருக்கலாம். ஒரு நிமித்தமாக செய்யக்கூடியது இன்க்ளூடட் பிராயஷ்சித்த கர்மா, ஒரு பரிகாரமா செய்யக்கூடிய கர்மாவா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம நித்திய கர்மா, அனுஷ்டான கர்மா, நைமித்திக கர்மா,
பிராயஷ்சித்த கர்மா அப்படின்லாம் புரிஞ்சுட்டோம். அடுத்த என்னன்னா நிஷேத கர்மா, டோன்ட் டூ திஸ், இதெல்லாம் செய்யக்கூடாது, அதுவும் நிஷித்த கர்மா. இதுதான் வைதிக ரீதியா கர்மான்னு சொல்ற ஒரு விஷயம். வைதிகம்னா வேத பரமா, வேதத்தின் அடிப்படையில் கர்மா என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இதெல்லாம் தான் கர்மா என்ற சொல்லுக்கு விளக்கமாக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஆனா பிற்காலத்தில் நமக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் மிஸ்ரமா இருக்கிறதுனால நம்ம ஒர்க், கரியர், ஜாப் என்றெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறோம், டியூட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜாபுக்கும் டியூட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னா டியூட்டிக்கு போயிட்டாரு அப்படி வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்றதுல டியூட்டிக்கு போனாருன்னா ஜாப் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டியூட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பொறுப்புணர்வோட செய்யக்கூடியதுக்கு பேரு டியூட்டி. செல்ஃப்லெஸ்ஸா செய்யக்கூடியதுக்கு பேரு டியூட்டி. சுயநலம் இல்லாம செய்யக்கூடியதுக்கு அதுக்கு டியூட்டி என்று பெயர். அந்த அடிப்படையிலையும் நம்ம இந்த கர்மா என்பதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இப்ப இந்த கர்மா ஒரு உலகத்துல நம்மளை தள்ளிவிடுகிறது. அர்ஜுனன் அந்த கர்மத்தை கோரே கர்மா என்று சொல்கிறார். கோரமான இந்த கர்மம் உலகத்துல என்னை ஏன் தள்ளி விடுற கிருஷ்ணா என்று சொல்கிறார். அப்ப நம்ம கேட்கிறோம், இந்த உலகம் இன்பமயமானதா துன்பமயமானதா கேட்கிறேன். ரெண்டு. இப்ப நீங்க சொன்னது ஒன்னா ரெண்டா? ரெண்டும் கலந்தது அப்படின்னா ரெண்டு இருக்கா இல்லையா? நம்ம காலையில குடிக்கிற காஃபியுமே டிகாக்ஷனும் மில்க்கும் இருக்கு. ரெண்டும் கலந்ததுன்னா அதுல ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ உலகம் டியூவலா அல்லது நான் டியூவலா சொல்லுங்களேன். நீங்க தானே சொன்னீங்க. இப்ப உலகம் காஃபி மாதிரி பாலும் கலந்திருக்கு, டிகாஷனும் கலந்திருக்கு, இன்பமும் கலந்திருக்கு, துன்பமும் கலந்திருக்கு, அப்படி இருக்கு அது. அப்போ உலகம் பூரா டுவாலிட்டி தான். எஸ், உலகம் துவைத்தம் தான். தட் இஸ் த ரீசன் ஃபார் சஃபரிங். இந்த டுவாலிட்டி தான் நம்மளுடைய துன்பங்களுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கு அல்லது இன்பத்துக்கு காரணமாக இருக்கு. நம்ம சொல்லிட்டோம், இன்பம் துன்பம் கலந்தது, இன்பம் துன்பம் கலந்த கலவை நான், பாதி மிருகம். அப்போ உலகம் டியூவாலிட்டியா இருக்கிறது தான் விஷயம். இந்த உலகம் டியூவாலிட்டியாக இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றான். அந்த ரீசன் என்னன்னா என்னுடைய இக்னோரன்ஸ், என்னுடைய illusion, the self illusion of the self அல்லது self பத்தின illusion, self பத்தின ignorance. அப்ப ignorance is the reason for all our sufferings. இது first statement. The ignorance, what is that ignorance? அந்த ignorance என்பதற்கு கைவல்ய நவநீதத்துல உங்களுக்கு ஆச்சாரியா சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு ரெண்டு வார்த்தையை நம்ம இப்ப சேர்த்திக்கலாம். கைவல்ய நவநீதத்தில இருந்து ஆரோப்பம், அபவாதம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை. ஆரோப்பம் அபவாதம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆரோப்பத்தினால it leads to adhyasa, a wrong conclusion. An erroneous knowledge is adhyasa. இது அத்தியாரோபா. இந்த அத்தியாரோபா என்ற ஒரு விஷயம்தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது. அந்த அத்தியாரோபம்னா என்னன்னா, ஒரு கயிறு பாம்பு உதாரணம் உங்களுக்கு எல்லா வகுப்புகளிலும் நீங்க கேட்டிருப்பீங்க. ரஜ்ஜு சர்ப்ப உதாரணம். பகவான் சங்கரர் அந்த உதாரணத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த ஆரோபிதம் என்பதற்கு இதைத்தான் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிளா நம்ம வேதாந்த வகுப்புகளில் படிக்கின்றோம். கயிற்றிலே உருவான பாம்பு, கயிற்றிலே நான் கண்ட பாம்பு என் துன்பத்திற்கு காரணம். இப்ப நான் கயிற்றிலே இங்கிலீஷ் வேர்டு வேணும்னா அதுக்கு சூப்பர் இம்போசிஷன்,
கயிற்றுல நான் பாம்பை சூப்பர் இம்போஸ் பண்ணது எதனால அப்படின்னா இக்னோரன்ஸ் அப்படிங்கிறதுனால. இந்த இக்னோரன்ஸ் என்னை துன்பத்திற்குள் ஆளாக்கிவிட்டது. இப்போ கயிற்றுல வந்த பாம்பை பார்த்து நான் துன்பம் அடைந்திருக்கிறேன், பயம் அடைந்திருக்கிறேன், அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த டுவாலிட்டிஸ்னால ஏற்படக்கூடிய, இரட்டைத்தன்மைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன ஒரே ஒரு சோர்ஸ் அப்படின்னா நாலேஜ். நாலேஜ் இஸ் த ஒன்லி ஒன் சோர்ஸ் ஃபார் லிபரேஷன். என்ன நாலேஜ்? இப்போ அந்த நாலேஜில் வந்து நான் 2 விதமான நாலேஜை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த நாலேஜ் என்பது 2 விதமாக இருக்கிறது. 2 நாலேஜ் இருக்கு. ஒரு நாலேஜ் அப்படின்றது வந்து த நாலேஜ் ஆஃப் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை ஆத்ம ஞானா அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஞானம் தானே. இன்னொன்று விஷய ஞானா அப்படின்னு சொல்றோம். ஒரு நாலேஜ் வந்து ஆத்ம ஞானா, நாலேஜ் ஆஃப் த செல்ஃப். அனதர் நாலேஜ் வந்து இப்படி நாலேஜ்னு போட்டு ஒரு கோடு போட்டு ஆத்ம ஞானா, விஷய ஞானா அப்படின்னு எழுதிக்க. அது டீச்சிங் மெத்தடாலஜி. மறக்காம அந்த ஆத்ம ஞானத்துக்கு கீழே 2 ஞானத்தை சொல்ல போறேன். ஒன்னு அஸ்தித்வ ஞானா, இன்னொன்னு சொரூப ஞானா. சொரூப ஞானம் இது சொல்லும்போது கேர்ஃபுல்லா சொல்லிக்கணும். சொரூபா ஞானா அப்படின்னு சொல்லிட்டோம்னா தப்பா போயிடும். போட்டக்கூடாது, தீர்க்கம் போடக்கூடாது. சொரூப ஞானம். ஏன்னா தீர்க்கம் போட்டா என்ன ஆயிடும்? சவர்ண தீர்க்க சந்தியாயி சொரூப அஜ்ஞானா. சொரூப ஞானம், நாலேஜ், செல்ஃப் நாலேஜ், விஷய நாலேஜ். ஆத்ம ஞானா, விஷய ஞானம். இப்போ விஷய ஞானத்துல என்னென்ன இருக்கு? விஷய ஞானங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு வேணும் இல்ல? இதுக்கு செல்ஃப் நாலேஜ்னு போட்டுட்டோம். இதுக்கு வந்து என்ன போட்டுக்கலாம்? ஆப்ஜெக்டிவ் நாலேஜ். பொருள் பற்றிய ஆப்ஜெக்டிவ் நாலேஜ், பொருள் பற்றிய அறிவு. இந்த பொருள் பற்றிய அறிவுல இன்னும் 2 கோடு போட வேண்டியிருக்கு. அது என்னன்னு கேட்டா, இந்த அறிவு வந்து விருத்தி ரூபம். விருத்தின்னா ஒரு தாட் ஃபார்ம். இந்த அறிவு எப்படிப்பட்டதா வருதுன்னா சூக்ஷ்ம விருத்தி, ஸ்தூல விருத்தி அப்படின்னு 2 விருத்தியாக நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப என்னென்ன இந்த பக்கம் என்னென்ன இருக்கு? ஸ்வரூப ஞானா. அதுக்கு முன்னாடி அஸ்தித்வ அப்படின்றத பார்க்கலாம். அஸ்தி, புஸ்தகம் அஸ்தி, தூரவாணி அஸ்தி எல்லாம் சொல்றோம். அஸ்தினா இருக்கிறது என்ற ஒரு அறிவு. இந்த அஸ்தித்வம் எதை பற்றின அஸ்தித்வம் என்றால் என்னை பற்றிய அறிவு. நான் இருக்கிறேன், ஐ எக்ஸிஸ்ட், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவு. இன்னொரு அறிவு பிரம்மம் இருக்கிறது அல்லது இறைவன் இருக்கிறான். நான் இருக்கிறேன், இறைவன் இருக்கிறான். அஸ்தித்வ ஞானா, சொரூப ஞானா. அஸ்தித்வ ஞானா என்பது நான் இருக்கிறேன், சொரூப ஞானா என்பது இறைவன் இருக்கிறான். இதுல எனக்கு ஒரு விஷயத்துல டவுட் இல்லை. சார் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா பக்கத்துல கூப்பிட்டு, சார் நான் இருக்கனா அப்படின்னு கேட்க போறோமா? எந்த எவிடன்ஸும் வேண்டியதில்லை. அப்படின்னா அது என்னது? செல்ஃப் எவிடென்ட் நாலேஜ். நான் இருக்கிறேன் என்பது செல்ஃப் எவிடென்ட். தேர் இஸ் நோ ஃபர்தர் எவிடன்ஸ் ரிக்வயர்ட். இந்த அறையில் காற்று இருக்கிறது அப்படிங்கறது எதன் மூலமா நான் உணர்ந்துக்கிறேன்? ஃபேன் ஓடுறது, காத்து வருது. ஸ்பர்ஷம்
என்கிற ஒரு மீடியம் மூலமா நான் உணர்ந்துகிறேன். இந்த அறையில் பொருள்கள்லாம் இருக்கிறது என்பதை திருஷ்டி மூலமாக உணர்ந்துகிறேன். நான் இருக்கிறேன் என்பதற்கு இந்த புலன்கள்லாம் வேண்டியதில்லை. இந்த புலன்கள் 5 வேண்டியதில்லை. I know that I exist. So this I is அஸ்தித்வம். இந்த அஸ்தித்வம் is self-evident to the self. அப்ப இதுக்கு பேர் தான் ஆத்மா. ஆத்மா is self-evident. அனாத்மாக்கு தான் எவிடென்ட் வேணும். எது ஆத்மா இல்லையா அதுக்கு எவிடன்ஸ் வேணும். which are all evident to me is anatma. Self-evident is atma. நானே எனக்கு அறிவாய் விளங்கும் போது, என்னை பற்றி அறிவாய் விளங்கும் பொழுது நான் ஆத்மா என்று அறிகிறேன். ஆனால் பொருள்கள் இருக்கிறது என்கின்ற அறிவு வருவதற்கு எனக்கு பிரமாணங்கள் தேவையாக இருக்கிறது, ஆதாரங்கள் தேவையாக இருக்கிறது, ஞானேந்திரியங்கள் தேவையாக இருக்கிறது, கர்மேந்திரியங்கள் தேவையாக இருக்கிறது. அப்ப எதெல்லாம் எனக்கு எவிடென்டா இருக்கோ, எவிடென்ட் டு மீ இஸ் அனாத்மா, செல்ஃப் எவிடென்ட் இஸ் ஆத்மா. புடிச்சிட்டுமா? கிடைச்சிருச்ச பாயிண்ட். அதை புடிச்சிட்டு அப்புறம் இந்த பக்கம் வரணும். ரெண்டாவது இந்த அடுத்த கட்சிக்கு தாவி வரும். ஒரு கட்சி தாவல் செய்து வந்தோம்னா இந்த இடத்துல என்ன ஞானம்? ஆத்ம ஞானம். இந்த பக்கம் என்ன போட்டோம்? விஷய ஞானம். விஷயம்னால என்ன? பொருள், ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் அப்படின்றது. அந்த ஆப்ஜெக்டிவ் நாலேஜ்ல ரொம்ப ஈஸி. the knowledge gained by perception. புலன் அறிவால் பெற்ற அறிவுகள். கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, நாவால் சுவைப்பது, தொட்டு உணர்வது இருக்கிறது. So perception of sense objects through sensory perception. இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாம் எதையோ ஒன்றை சார்ந்துதான் இருக்கிறது, எதையோ ஒன்றை சார்ந்துதான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது சூக்ஷ்ம விருத்தி. அந்த சூக்ஷ்ம விருத்தியால் நாம் அறிவது இந்த விஷயங்களை ஆள்பவன் ஒருவன் இருக்கிறான். I see a pot. யார நினைக்கிறேன் நானு? pot maker. I see a pot, there should be a pot maker. Without a pot maker, pot cannot jump from the sky. யாரோ ஒருத்தர் இருக்கார் பாட் மேக்கர்னு தெரியுறது இல்லையா? அதுக்கு பேரு இதுலயே சூக்ஷ்ம விருத்தி. இல்ல, பொருள் விருத்தியிலேயே சூக்ஷ்ம விருத்தி. இது ஸ்தூல விருத்தி. ஸ்தூல விருத்தியில என்ன? பொருள், மரம் இருக்கிறது, ட்ரீ இஸ் தேர், ஹவுஸ் இஸ் தேர், கார் இஸ் தேர், எல்லாமே தெரியுது. இதெல்லாம் ஸ்தூல விருத்தி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இங்க அஸ்தித்வம், சொரூபம், சூக்ஷ்ம விருத்தி, ஸ்தூல விருத்தி, இந்த 4 பாயிண்ட் கீழே வந்துட்டோம். இப்ப இதை வைத்துக்கொண்டு நாம் அடையக்கூடிய அறிவு என்னென்ன அறிவாக இருக்கிறது என்றால், புலன்களால் அறியக்கூடிய அறிவு பொருள் அறிவாக இருக்கிறது. இந்த பொருள் அறிவை நம்ம இப்ப மறுக்க போறோம். என்ன மறுக்க போறோம்? இந்த பொருள் அறிவை, பொருளை மறுக்க போகிறோம். பொருளின் பொருளை புரிந்து கொள்வதற்காக பொருளை மறுக்க போகிறோம். கண் முன்னாலே இருக்கக்கூடிய பானையை மறை வைக்க போறோம். So we are all going to become magicians. மேஜிஷியன் காட்டுறாங்களே பார் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம ஒன்றுமில்லைன்னு சொல்ல போறதில்ல, பூரணம்னு சொல்ல போறோம். சூன்யம் அப்படின்னு சொன்னா கடைசியில நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. சாமியார் ஆகிறதுக்கு கட்சி கூட்டம் சேர்த்த போறீங்க. எங்களையும் சாமியார் ஆக்க பாக்குறது தானே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த உலகம் எல்லாம் பொய், மாயை, இந்த கதையில எங்ககிட்ட வேண்டாம். we love the world. டேஸ்டி பிஸா இருக்கு, டேஸ்டி கோகோ கோலா இருக்கு. இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்றீங்களே, பிழைக்க தெரியாத ஆளுங்கன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க முமுட்சவஹா நீங்க சொல்லுங்க. லௌகிகமா இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா, என்ன வாழ்க்கை வெறுத்த கேஸ், அவனா போய் ஃபாலோ பண்றீங்க. ஆனா என்னன்னா, என்ன விஷயம்னா, இந்த பானை என்பது தனித்த இருப்பை உடையதாக இல்லை. இந்த பானை
களிமண்ணை சார்ந்த இருப்பு உடையதாக இருப்பதால் பானை இல்லை. இந்த இரண்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சோமே, அப்ப இங்க முடிச்சுட்டேன். இந்த இரண்டு இல்லை, களிமண் பானை என்று இரண்டு இல்லை. இருப்பதெல்லாம் என்னதான்? களிமண் மாத்திரமே. அங்க என்ன சொன்னோம்? ஸ்தூலம் சூக்ஷ்மம் சொன்னோம். இருப்பதெல்லாம் என்ன? சூக்ஷ்மம் மாத்திரமே. இந்த ஸ்தூலம் இந்த சூக்ஷ்மமாகிய இறைவனை சார்ந்துதான் இருக்கணும். அப்ப கடைசியில் எங்க வந்துட்டோம்? இப்ப இருப்பதெல்லாம் இறைவனே என்று பூஜ்ய சுவாமிஜி சொன்ன அருள்மொழிக்கு நம்ம வந்துட்டோம். இருப்பதெல்லாம் பொருள்கள் என்று நினைத்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பொருள்கள் எல்லாம் தனித்த சுய இருப்பு உடையவை அல்ல. இந்த பொருள்கள் எல்லாம் இறைவனை நாடியே இருப்பதால், இந்த பக்கம் ரெண்டு வச்சிருந்தோமே, சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் ஸ்தூலம் அப்படின்னு ரெண்டு வச்சிருந்தோம். அந்த ஸ்தூலத்தை நிராகரிச்சுட்டு அந்த ஸ்தூலத்தையும் தூக்கி ரெண்டு இல்ல, இருப்பதெல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா எது சுய இருப்பு உடையதா இருக்கு? இந்த சூக்ஷ்மமாகிய இறைவன் மட்டுமே சுய இருப்பை உடையவன். அவனை சார்ந்து பிற பொருள்கள் எல்லாம் இருப்பதால் இது ரெண்டையும் சம அந்தஸ்து கொடுக்க முடியாது. சம அந்த முதலாளிக்கும் வேலையாளுக்கும் எப்படி சம அந்தஸ்து கொடுக்கணும்? வேலையாள் முதலாளியை சார்ந்து இருப்பதால். அதனால இருப்பதெல்லாம் ஒருத்தர் தான் என்று நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒன்று என்ன? இருப்பதெல்லாம் இறைவனை இந்த பக்கத்துல முடிச்சிட்டோம். விருத்தி ஞானத்துல முடிச்சிட்டோம், விஷய ஞானத்துல முடிச்சிட்டோம். இந்த பக்கம் வந்து ஆத்ம ஞானத்துல வந்து ரெண்டு இருக்குன்னு சொன்னீங்களே மறுபடியும். அப்ப இந்த ரெண்டு என்ன? ஒண்ணு வந்து அஸ்தித்வம், இன்னொன்னு வந்து இறைவனுடைய இருப்பு. இறைவன் இருக்கிறார். ஒன்று நான் இருக்கிறேன், இன்னொன்னு இறைவன் இருக்கிறார். இந்த ரெண்டு என்ன பண்றது? நான் இருக்கிறேன், நான் இறைவன் இருக்கிறார். அப்படின்னா இப்ப இந்த நான் என்ற சொல்லுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். அதுக்காக என்ன படிக்கணும்? வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய வேதாந்தம், அத்வைத பரமாக இருக்கக்கூடிய வேதாந்தம் நமக்கு உதவி செய்கிறது. அப்பொழுது இந்த இரண்டாக இருக்கிற இருப்பே இறைவன். அந்த இரண்டுமே இறைவன் தான். நான் என்று சொன்னால் அது அவன், அவன் என்று சொன்னால் அது நான். அப்ப இந்த ரெண்டுக்குமே பேதம் இல்லை. ஜீவ ஈஸ்வர, ஜீவன் அப்படிங்கிறது தான் அஸ்தித்வம், உணரக்கூடிய நேரம். ஆனா இந்த ஜீவன் ஆகப்பட்டது மித்யா சம்பந்தினாக இருக்கிறதுனால, அவித்யா சம்பந்தினாக இருக்கிறதுனால வேற எதோடோ தன்னை அடையாளம் படுத்திக்கிறான். உடலோடு அடையாளம் படுத்தி கொண்டு நான் சரீரம் என்கிறான், மனதோடு அடையாளம் படுத்தி கொண்டு நான் மனம் என்கிறான். அப்படின்னு போனா அறிவோடு அடையாளம் பண்ணி கொண்டு நான் அறிவு என்கிறான். இப்படின்னு போனா நான் அஞ்ஞானம் என்று சொல்கிறான். நான் அறிந்தவன், நான் அறியாதவன், எப்படி எல்லாமோ அடையாளம் பண்ணிட்டான். ஆனா எதை விட்டுட்டான்? இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடித்துக் கொண்டான். அப்ப அதுல பறப்பதை எல்லாம் காத்துல விட்டுறணும் இல்லை, அதெல்லாம் காத்துல விட்டா இருப்பதை பிடித்துக் கொண்டால், இருப்பை பிடித்துக் கொண்டால், இருப்பே இறைவன் என்று பிடித்துக் கொண்டால் இந்த அஸ்தித்வமும் பிரம்ம ஞானமும் இப்பொழுது ஒன்றாக ஆகிவிட்டது. அப்ப நான் என்ன எதை விட்டுட்டேன்? ஜீவ ஈஸ்வர வேதத்துல எதை விட்டுட்டேன்? ஜீவனை விட்டுட்டேன். ஜீவன் நான் இறைவன் என்று ஆகிறது, இருப்பதெல்லாம் இறைவன் என்று ஆகிறது. இதனால இப்ப நான் இங்கிருந்து வந்துட்டேன். இந்த காஃபி டிகாக்ஷன், பாலும் காஃபியும் சேர்ந்து டிகாக்ஷன் இந்த கதையை ஆரம்பிச்சோமே, இப்ப இருப்பதெல்லாம் பால் தான். ஏன்னா அதுல டீ ஊத்துனா டீ, போன்விட்டா போட்டா போன்விட்டா, ஹார்லிக்ஸ் போட்டீங்கன்னா ஹார்லிக்ஸ், நீங்க எதை வேணாலும் கலந்துக்கும். ஆனா எல்லாரும் எல்லாமே எதுலதான் இருக்கு? இதைத்தான் சார்ந்து இருக்கு, பாலை சார்ந்து இருக்கு. அப்போ நான் பால். இந்த பால் ஆகப்பட்டது தெய்வத்தின் குரல். பெரியவாளுடைய கதையில ஒரு அற்புதமான கதை இருக்கு அதுல, தெய்வத்தின் குரல். அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சொற்பொழிவுகள் அதை சொல்லுவேன், உங்களுக்கு சொல்லுவேன். இது சொல்லி முடிச்சிடலாம். பால் இருக்கு, இந்த பால் வந்து மாட்டினுடைய மடியிலிருந்து பால் கறக்கிறார், சரன்னு கறக்கிறார். கறக்கும்போது அந்த பாத்திரத்துல வந்து விழுகுது, தொம்பு கட்டியே இருக்கு. ஐயோ இந்த உலகத்துக்கு வந்து தொலைச்சிட்டமேன்னு வந்து விழுகுமா. அப்புறம் அந்த அம்மாஜி நேரம் எடுத்துட்டு போய் அடுப்பு மேல வச்சிடுறாரு. இதனடா வந்தது பாலுக்கு வந்த சோதனைன்ட்டு அது கொதிக்க வைக்கும், சுட வைக்கும். சுட கலப்புள்ளன்னு கொதிக்குது. எப்படி கொதிக்குது? கலப்புள்ளன்னு கொதிக்குது. இந்த கொடுமை எப்படா தீரும்
அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து அதில் ஒரு கசப்பாக கருப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த டிகாக்ஷனை ஊற்றி மேலும் துன்பத்துக்கு அந்த பாலை ஆளாக்கிடுறானா மனுஷன். அப்போது வாழ்க்கை துன்பம் தானே நினைக்கிறேன், இந்தா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோ அப்படின்னு சர்க்கரையும் போட்டு இனிப்பும் இருக்கு ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிக்க வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படின்னு அதையும் சொல்லி அந்த காஃபியை அப்படி ஒரு திரவமாக நம்மளை அடிக்ட் பண்ணிவிட்டான். அப்புறம் மிச்சம் பாலை எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான், அதிகம் இல்லை, புளிப்பான தயிர் அதில் டொப்புன்னு அதில் ஊற்றணுன்னே மொத்தம் பால் என்ன ஆகி போச்சு, அடுத்த நாள் காலையில் தயிராக போச்சு. பா நிம்மதி, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ குளிர்ச்சியான தயிராக நம்ம மாறிட்டோம்னு பால் சந்தோஷப்படுத்துறோம். நம்ம இந்த வாழ்க்கை பயணம் இந்த உலகத்துக்கு வந்து காஃபியாகி பாலாகி தயிராகி இப்போ தயிராக நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டுச்சான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட். மாலையெல்லாம் போட்டு நீ ரிட்டையர் கோயிங் ஹாப்பி பர்த்டே சொன்ன மாதிரி ரிட்டையர் அப்படி சந்தோஷம் அடைகிறதான் இந்த பாலா இருந்து இப்ப தயிரா மாறினது. அதுக்குள்ள தொப்பு கட்டீர்னு ஒரு மத்து வந்து விழுந்துதான். எப்படி விழுந்துதான்? தொப்பு கட்டீர்னு விழுந்துதான். அப்புறம் அதை போட்டு ததியூரு மத்தி சுழலும் என்னாவி என்று சொல்லி விராமோட்டன் சொல்லது போல இந்த ததியில வந்து மத்து